வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்வதற்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளி வைத்திருந்த நிலையில் இப்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 2000க்கும் மேற்பட்டோரை பணி நியமனம் செய்ய லட்சக்கணக்கில் பணம் வசூலித்தது. 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. இதன் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் தற்பொழுது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் அதிமுக இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த நிலையில் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணை நடந்தது. அந்த விவாதத்தின் பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் BS ராமன் மனுதாரர் ஆதிநாராயணன் மீது 2013 முதல் பதிவு செய்யப்பட்ட 32 வழக்குகளில் 18 வழக்குகள் முடித்துவிட்டன. 2 கொலை, 1 கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தலைமை நீதிபதி மனுதாரர் தொடர்ந்துள்ள இந்த வழக்கின் உண்மைத்தன்மை குறித்த சந்தேகம் எழுகிறது. இன்பதுரை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி இந்த முறைகேடு குறித்து ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அமைச்சர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியலாம் என்றும் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் பெரும் தொகை லஞ்சமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆதாரங்களை காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்புவது சட்டப்பூர்வ கடமை என்று தொடர்ந்து வாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்று தற்பொழுது இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தற்பொழுது மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வரக்கூடிய தேர்தலில் பார்த்தோம்னால் திமுகவிற்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி முறைகேடு தொடர்பாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்து KN நேரு மீது விசாரணை நடத்துவதற்கு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.